ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கமகமன்னு ஒரு கருவாட்டு குழம்பு வைக்கலாமா? அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுடணும். வெந்தயம் கொஞ்சம் பொரிய ஆரம்பிக்கும்போது கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கடுகு போட்டுடணும். கடுகும் பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுடணும். வெங்காயத்தை நான் மிக்சியில் லைட்டாக துருவின மாதிரி ஓட்டிக்கிட்டேங்க. வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியும் போடலாம். அப்படி உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு நேரம்லாம் இல்லை அப்படின்னா மிக்சியில் பல்ஸ் இருக்கும்ல, அதில் சும்மா ஒரு 2 பல்ஸ் விட்டிங்கனாலே நல்லா வெங்காயம் துருவின மாதிரி ஆகிடும். போட்டிங்கன்னா நல்லா குழம்பு நல்ல கொழப்பு கொடுக்கும். வெங்காயம் உங்களுக்கு கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணுங்கள், வெங்காயம் கொஞ்சமாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கட் பண்ணி போட்டுட்டு உங்களுக்கு அந்த கொழப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அரிசி இருக்குல்ல, நம்ம சாப்பாட்டுக்கு சமையலுக்கு செய்கிற அரிசி, அதை சும்மா ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா வறுத்துருங்க. வெறும் வானலியில் போட்டு அதை நல்லா அம்மியில் வச்சு நைஸாக பொடி பண்ணிவிட்டு அதை நீங்கள் குழம்பு கொதியும் போது நம்ம எல்லாம் கூட்டி விட்ருவோம்ல, கூட்டி விட்டதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் அதை தூவி விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு குழம்பு கொதிஞ்சு நல்லா கெட்டியாக கிடைக்கும். நார்மலாகவே கருவாட்டு குழம்பு, புளிக்குழம்பு, மீன் குழம்பு இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நீங்கள் அரிசியை லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் பொடி பண்ணி தூவி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதோட கொஞ்சமும் வெந்தயத்தையும் நீங்கள் வறுத்துட்டு நீங்கள் பொடி பண்ணி தூவி விட்டிங்கன்னா நல்லா கமகமன்னு வாசமாக இருக்கும். நல்லா கொஞ்சம் நிறைய புளி சேர்த்து வைக்கிற எல்லா குழம்புக்குமே நான் வெந்தயம் போடுவேங்க. ஏன்னா புளி கொஞ்சம் சூடுன்னு சொல்லுவாங்க. வெந்தயம் உங்களுக்கு குளிர்ச்சி கொடுக்கும், அதனால் ரொம்ப நல்லது வேறு உடம்புக்கு. அதனால் நான் கண்டிப்பாக அது மாதிரி சேர்ப்பேன். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணுன்னா கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூளும் போடணுங்க. போட்டு வதக்குனிங்கன்னா அதில் உள்ள நீர் சத்தெல்லாம் டக்குன்னு கீழே ஊட்டுரும். நல்லா உங்களுக்கு வதங்கும். நல்லா கொழன்னு சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. நல்லா உங்களுக்கு கொழன்னு வெந்துடும். இந்த வெங்காயமும் தக்காளியும் வதங்கிறதுக்குள்ளே நம்ம என்னென்ன போட்டு செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் நான் சேர்த்துக்கிறேன். கருவாட்டு குழம்புனாலே எங்கள் வீட்டில் முட்டை இருக்கணுங்க. முட்டை இருந்தால் தான் நாங்கள் கருவாட்டு குழம்பு வைப்போம். அதனால் கண்டிப்பாக முட்டையை வேக வச்சுக்கிறேன். முட்டையோட ஓட்டிலருந்து உடஞ்சி முட்டை வெளியில் வந்துடாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன். அது என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்டாங்க. அது எப்படி முட்டையை நம்ம பிடிச்சிக்கிட்டு பின்னாடி பக்கம் நம்ம அந்த ஹோல் பண்ணும்போது முட்டை உடஞ்சிராதான்னு. முட்டையை நம்ம கைக்குள்ளே நம்ம பிடிக்கும்போது இறுக்கி பிடிக்கக்கூடாதுங்க. கையை விட்டு நம்மளுக்கு நழுவி வெளியில் விழுந்துராத அளவுக்கு தான் நம்ம பிடிக்கணும். நீங்கள் அழுத்தம் கொடுக்கும்போது முட்டையில் அழுத்தம் கொடுக்கக்கூடாதுங்க. அந்த நம்ம பின்னாடி வச்சு நம்ம பின் வச்சு குத்துறோம்ல, அந்த பின்னில் தான் நம்ம லைட்டாக அழுத்தம் கொடுக்கணும். அது லைட்டாக ஹோல் விழுந்துரும் உங்களுக்கு. அப்போ முட்டை முழுசாக நம்மளுக்கு வரும், உடையவே உடையாது. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணுன்னா நம்மளுக்கு தேவையான மிளகாத்தூள் போடணுங்க. இது மிளகா மல்லி சேர்த்த தூள் தான். நான் எல்லாமே கலந்தும் அரைச்ச தூள் போடுவேன். அது தீந்துருச்சு, அதனால் இப்போ மிளகாவும் மல்லியும் அரைச்சி வச்சுருந்தேன், அந்த தூளை தான் போட்டுக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தாங்க நான் ஊற்றிக்குவேன். அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு அடியில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் தண்ணி சேர்த்துக்கணும். நான் புளி ஊற வச்சுருந்தனால அந்த தண்ணியவே கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். புளியை கரைச்சிட்டு அதை வச்சுக்கணும். ஆனால் புளியை இப்போ ஊற்றக்கூடாது. நம்ம தேவையான கருவாடு, முட்டை, கத்திரிக்காய், மாங்காய் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் புளியை கரைச்சி விடணும். கருவாட்டில் இன்றைக்கி நான் போட்டது வஞ்சரம்னு சொல்லுவாங்கங்க, நெய்மீன் கருவாடுன்னுவாங்க. அந்த கருவாடு தான் நான் போட்டுக்கிட்டேன். இது கருவாடெல்லாம் உங்களுக்கு கடித்து சாப்பிட்றதுக்கு கையில் கிடைக்காதுங்க. நீங்கள் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே அது நல்லா கரைஞ்சிரும். குழம்புல மீன் குழம்பு, புளிக்குழம்பு, கருவாட்டு குழம்பு எல்லாத்துலேயுமே மாங்காய் தான் நான் சேர்ப்பேங்க. அந்த மாங்கொட்டையவும் கண்டிப்பாக நான் சேர்த்துக்குவேன். சித்த மருத்துவத்தில் மாங்கொட்டைக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் சொல்கிறாங்கங்க. எனக்கு அதெல்லாம் இப்போ தான் நான் பார்க்குறேன். ஆனால் சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் அம்மா காலத்துலேருந்தே எங்கள் அம்மாவும் சரி, நாங்களும் சரி, இப்போ என் பிள்ளைங்களும் சரி, எல்லாருமே மாங்கொட்டையை விரும்பி சாப்பிடுவோம். வீட்டில் நம்ம எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாலே குழந்தைங்களும் அதை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்கங்க. நான் கருவாட்டு குழம்புனாலே மொச்சக்கொட்டை இருந்துச்சுன்னா அதை ஊற வச்சு வேக வச்சுருவேன். பச்சை மொச்சை கிடைச்சாலும் சேர்த்துக்குவேன். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், மாங்காய், முருங்கைக்காய் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்குவாங்க. கொத்தவரங்காய் இருந்தாலும் அதையும் கூட நான் சேர்த்துக்குவேன். ரொம்ப பிடிக்கும். இதில் எந்தெந்த காயெல்லாம் என் கையில் கிடைக்கிதோ இதில் அந்த காயெல்லாம் சேர்த்து நான் குழம்பு வச்சுருவாங்க. ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்லேயும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும்னா நீங்கள் சும்மா ஒரு 2 சில்லு தேங்காய் வச்சு நல்லா நைஸாக அரைச்சி இதில் நீங்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை கலந்துட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடுங்க. ரொம்ப கொதிக்க விட்றாதீங்க. எங்கள் வீட்டில் யாருக்கும் தேங்காய் ஊற்றி செய்யறது பிடிக்காதுங்க. அதனால தான் நாங்கள் தேங்காய் ஊற்றலை. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு காம்பினேஷன் கீரை பொரியல் வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு 4 தெருவுக்கு மணக்கிற மாதிரி வச்சு சாப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.